டெல்லியை முற்றுகையிடும் விவசாயிகள் போராட்டத்தால் டெல்லியில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைப்பில் இருக்கிறார். ராஜீவ், அங்கு தற்போதைய நிலவரம் என்ன? அதாவது இந்த விவகாரத்தை பொறுத்தவரை தற்போதைய நிலை எப்படி அப்படின்னு எடுத்துக்கொண்டா, இன்னைக்கு காலையில மத்திய அரசு மீண்டும் விவசாயிகளை 5வது முறையாக பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிருக்காங்க. ஆனா இதனை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்பது தொடர்பாக விவசாய சங்க பிரதிநிதிகள் ஒரு ஆலோசனையில ஈடுபட்டு வராங்க. குறிப்பா பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநில எல்லை பகுதிகளில் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில ஆங்காங்கே இருக்கக்கூடிய அந்த விவசாய சங்க பிரதிநிதிகள் சில குழுக்கள் ஒரு பகுதியிலும் மற்ற குழுக்கள் சில பகுதியிலும் இருக்காங்க. இது போன்று பிரிஞ்சு இருக்கக்கூடிய நிலையில அவங்களுக்குள்ளாரியே ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்திட்டு வராங்க. அதே போல ஒட்டுமொத்தமாக இந்த ஆலோசனை கூட்டம் நிறைவடைந்த பிறகு மத்திய அரசினுடைய இந்த அழைப்பை ஏற்கலாமா வேண்டாமா என்பது தொடர்பாக ஒட்டுமொத்தமாக அவர்கள் விவசாயிகள் தரப்பிடமிருந்து ஒரு அறிக்கையாக வெளியிடலாம். இந்த மத்திய அரசினுடைய அந்த பேச்சுவார்த்தையை ஏற்று மீண்டும் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள இருப்பதாகவும், அதே போல இது எப்பொழுது நடைபெறும் என்பது தொடர்பாகவும் அவர்கள் அறிவிப்பை வெளியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். இது ஒரு புறம் இருக்க, டெல்லியை நோக்கி தங்களுடைய அந்த பேரணியை அமைதியான முறையில் தொடர்வதற்கு விவசாயிகள் தொடர்ந்து அனுமதி கோரி வரக்கூடிய நிலையில் அவர்கள் அந்த எல்லை பகுதியில் தடுத்து நிறுத்தப்படுறாங்க. இதன் காரணமாகவே காவல்துறையினுடைய தடுப்புகளை அகற்றி தங்களுடைய அந்த பேரணியை தொடர முயன்ற பொழுதுதான் இது போன்ற அந்த சம்பவங்கள், கண்ணீர் புகை கொண்டு வீசுதல், அதே போல ட்ரோன்கள் மூலம் கண்காணித்து அவர்களை வலுவாக தடுக்கும் நோக்கில் காவல்துறையினரும் பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பா பஞ்சாப், ஹரியானா, ஷம்பு எல்லை பகுதிகளில் பதற்றமான சூழல் தான் தொடர்ந்து நிலவுகிறது. இன்று காலை முதல் 3 முறை விவசாயிகள் காவல்துறையோட தடுப்புகளை அகற்றி டெல்லிக்குள் நுழைய முயன்ற பொழுது அவர்கள் வலுக்கட்டாயமாக தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதில் தான் காவல்துறையினர் புகைக்குண்டுகளை வீசி தொடர்ந்து அந்த தடுப்புகளை மேலும் பலப்படுத்தி வரக்கூடிய நிலையில தங்களுடைய அந்த கோரிக்கை ஏற்கும் பட்சத்தில் மட்டுமே இந்த போராட்டங்கள் திரும்ப பெறப்படும். அதே போல மத்திய அரசு மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கின்றார்கள். அந்த பேச்சுவார்த்தையில் தங்களுடைய அந்த கோரிக்கை முழுமையாக தங்களுக்கு சாதகமாக இருந்தால் மட்டுமே அந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் ஈடுபடுவது தொடர்பாக நாங்கள் ஒரு முடிவு செய்து தங்களுடைய அந்த கருத்துக்களை, அந்த முடிவை அறிவிப்போம் என்ற ஒரு கருத்தையும் விவசாயிகள் கூறி வருகிறார்கள். இதற்கு மத்தியில பாதுகாப்பும் தொடர்ந்து வலுவாக ஆங்காங்கே அனைத்து எல்லை பகுதிகளிலும் தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. விவசாயிகளும் தங்களை விட்டுக் கொடுக்காமல் தங்களை உரிமைக்காக தொடர்ந்து அவர்களுடைய அந்த கோரிக்கையை வலியுறுத்தி டெல்லியை நோக்கி அந்த பயணத்தை தொடர்வதற்கு முயன்று வருகிறார்கள். இதனை மீறும் பட்சத்தில், அந்த தடுப்புகளை மீறி இதனை தொடரும் பட்சத்தில் தான் இது போன்ற ஆங்காங்கே காவல்துறையினருக்கும் அதே போல விவசாயிகள் தரப்புக்கும் இடையே இது போன்று அவ்வப்போது அந்த மோதல்கள் ஏற்பட்டு வருகிறது. இதன் காரணமாக பல பகுதிகள் பதற்றமாகவே நிலவுகிறது. இந்த விவசாயிகளின் போராட்டம் தொடரும் பட்சத்தில் காவல்துறையின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? ஏற்கனவே அந்த ஷம்பு எல்லை பகுதிகளில் தான் விவசாயிகள் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்காக முயன்று வருகிறார்கள். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இன்று காலை முதலே 3 முறை விவசாயிகள் டிராக்டர்கள் மூலமாகவும் தங்களுடைய அந்த வாகனங்கள் மூலமாகவும் அவர் பேரணியை தொடர முயன்ற போதுதான் காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே காவல்துறை அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொண்டிருக்கின்றது. குறிப்பாக மாநில எல்லை பகுதிகளில் பல அடுக்கு கடுமையான வலுவான தடுப்புகள் அமைத்திருக்கின்றது. மட்டுமல்லாமல் ட்ரோன்கள் மூலமாகவும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே மத்திய அரசும் பஞ்சாப் அரசுக்கு ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கின்றார்கள். பஞ்சாப் காவல்துறைக்கு அந்த அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கின்றது. அதில் இந்த விவசாயிகள் இந்த போராட்டத்தில் சில நபர்கள் ஊடுருவி இருப்பதாகவும் அவர்களால் தேவையற்ற அந்த பிரச்சனைகள் எழும்பக்கூடும் என்பதால் தொடர்ந்து விவசாயிகளுடைய அந்த பேரணியை கவனிக்கவும் இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருக்கவும் வேண்டும் என்பது தொடர்பான ஒரு அறிவுறுத்தலும் பஞ்சாப் அரசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே 177 சமூக வலைதளங்கள் முடக்கப்பட்டிருக்கின்றது. காரணம், இந்த விவசாயிகள் போராட்டம் தொடர்பான தவறான செய்திகள் வெளியிடுவதன் காரணமாக இந்த சமூக வலைதளங்கள், குறிப்பாக யூடியூப் தளங்கள், அதே போல எக்ஸ் வலைதளங்கள் போன்ற தளங்கள் முடக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு ஏற்கனவே ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள். இதைத் தொடர்ந்துதான் விவசாயிகளை தொடர்ந்து அனைத்து வழியிலும் ஒரு கண்காணிப்பை தீவிரப்படுத்தி விவசாயிகளோட அந்த போராட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கும், அதே போல விவசாயிகளுடைய அந்த கோரிக்கையை ஏற்று விவசாயிகளை சமரசம் செய்வதற்கான ஒரு முயற்சியிலும் மத்திய அரசு ஈடுபட்டு வருகிறது. ஆனால் விவசாயிகளுடைய அந்த போராட்டம், அவர்களுடைய அந்த பிரதான கோரிக்கை MSP அந்த விவகாரத்தை மத்திய அரசு ஏற்றால் மட்டுமே திரும்ப பெறப்படும் என்பதை உறுதியாக இருக்கிறார்கள்.
அருணா. டெல்லியை முற்றுகையிடும் விவசாயிகளின் போராட்டத்தால் டெல்லியின் எல்லையில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. உங்களுடைய தகவலுக்கும் நன்றி ராஜன்.